ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட. அதுவே இல்லையே திமுக கவர்மெண்ட்டில் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். ஏன் அப்படி பேசியிருக்கார்? பேசியது யார்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2.0 அப்படின்னு சொல்கிறாங்களே திமுக காரங்க, அதில் அவங்களுக்கு 2லாம் கிடைக்க போகிறதில்ல, அந்த 0 மட்டும் தான் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அதுக்கு திமுகலேருந்து எப்படி பதில் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 0வை உங்களுக்கு நாங்கள் பரிசீலிக்க போகிறோம், நீங்கள் தான் முட்டை வாங்க போகிறீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேள்வியாக கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க திமுக அரசு? நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிதி கொடுக்க மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் மட்டும்தான் பண்ணுறாரு. நிதி எப்படி? நீங்கள் நல்லா இணக்கமான ஒரு உறவு முறையை நீங்கள் மெயின்டைன் பண்ணால் தானே உங்களுக்கு தேவையானதை பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் மல்லுக்கு நின்னா எப்படி கொடுப்பாங்க? நாங்கள்ல எவ்வளோ புது புது திட்டம் கொண்டு வந்தோம், இந்த அரசு ஏதாவது பண்ணுதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன 0 அளிக்க போகிறாங்க? நீ சொல்கிறாரு மத்திய அரசு மாநில அரசுக்கு எந்த நிதியும் கொடுக்கலன்னு. இன்னைக்கு மத்திய அரசுக்கு தேவையான திட்டங்களை தான் கொடுக்க முடியும். மத்திய அரசாங்கம் இருக்க திட்டங்கள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நாங்கள் பெற்றோம். இந்த ஆட்சியாளர்கள் முறையாக மத்திய அரசு அணுகாத காரணத்தினால மாநில அரசுக்கு வர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் கை நழுவி போய்கொண்டிருப்பதற்கு காரணமே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் தலைவர் அரசாங்கம் தான். அதுக்கடுத்ததா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். என்னென்ன? எடப்பாடி பழனிசாமி கிடையாது, அவர் என்டிஏ பழனிசாமி, பாஜக தான் அவர் ஆட்டு வச்சிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை, பாஜக கண்ட்ரோலில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன்வைக்க, இதை கேள்வியாக கேட்டோன்னே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சுதந்திரமாக இருக்கோம், எங்கள் கூட்டணியை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, இந்தியா கூட்டணின்னு பேசிகிட்டு இருந்த முதல்வர் இப்போ இந்தியா கூட்டணின்னு வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ஏன் அதை பற்றி யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே? காங்கிரஸ்க்கும் திமுகவுக்குமே இப்போ வந்து உட்கட்சி பூசல் வந்துருச்சு, அதை பற்றிலாம் வாயை திறக்க மாட்டேறீங்களே, எங்களை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்காரு அவர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன நீங்களும் வேடிக்கையாக கேட்குறீங்க? நாங்கள் நாடாளுமன்றத்தில் கூட்டிருந்தோமா? சொல்லுங்க பார்க்கலாம். மூச்சுக்கு 300 தடவை இந்தியா கூட்டணி வாய் திறக்க மாட்டேங்கிறாரு முதலமைச்சர். அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே? எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்போ இந்தியா கூட்டணி பேரையே எடுக்க மாட்டேங்கிறாரு? காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் உட்கட்சி பூசல் வந்துட்டு பிளவு தான் நீங்க போடுறீங்க. கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள், அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்றாங்க. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது உண்மைதானே? அதுக்கடுத்தது செய்தியாளர் தாக்கப்பட்ட செய்தியை நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த செய்தியாளர் தாக்கப்பட்டவர் மீதே இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதுதான் திமுக அரசு. திமுக அரசில் அப்படி தான் நடக்கும். யார் மேலே கேஸ் போடணுமோ அவங்க மேலே கேஸ் போட மாட்டாங்க, யார் அடி வாங்கினாங்களோ அவங்க மேலே தான் கேஸ் போடுவாங்க. அதான் போட்டுக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, எங்களை எப்போ பார்த்தாலும் விமர்சனம் தான் பண்ணுறீங்க. நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போதும் எங்களை விமர்சனம் பண்ணீங்க, எதிர்கட்சியாக இருக்கிற அந்த 5 வருஷமும் எங்களை தான் விமர்சனம் பண்ணுறீங்க, அவங்கள ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஆதங்கத்தை கொட்டியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதாங்க ஸ்டாலின் அரசாங்கம், அதுதான் நீங்க துணை நிற்கிறீங்க. எங்களை போல இருக்கிற கட்சிக்கு துணை நிற்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு மோசமான கட்சிக்கு துணை இருப்பதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது. முதல்ல நீங்க உணருங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது, நானும் 4 வருஷம் 2 மாத காலத்தில் இருந்தேன். அப்பவும் எங்களை பத்தி தான் விமர்சனம் பண்ணீங்க. இப்போ நான் இந்த ஆண்டு படிப்பது எதிர்கட்சியில், அப்போ என்னை பத்தி தான் விமர்சனம் பண்றீங்க, எங்க கட்சி பத்தி தான் விமர்சனம் பண்றீங்களா ஒழிய திமுகவில் நடக்கின்ற பிரச்சனை பற்றி ஏதாவது விமர்சனம் செய்யறீங்களா? திமுகவில் நடைபெறுகின்ற ஊழல்களை பற்றி எவ்வளவு ஊழல்கள் எதையாவது ஒரு வாதமான வைக்கிறீங்களா? பத்திரிகையாளர் ஊழல் நபர்கள் நடுநிலையோடு சிந்திச்சு பாருங்க. இப்படி இவர்களை நீங்கள் தாங்கி பிடிக்கிற காரணத்தினாலதான் ஒரு சர்வாதிகாரம் போல் நடந்துட்டு இருக்காரு.